ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, ஆலோவேரா அந்த பிளான்டிங் மெத்தடை தான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் இந்த சாயிலை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த சாயிலில் கொஞ்சம் தண்ணி போட்டு அது கரெக்டான ஸ்டேஜில் பண்ணிக்கலாம். அண்ட் ஆலோவேரா நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த நிறைய வீடியோஸில் அவங்க இதே மாதிரி தான் பீஸ் பீஸாக கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஆலோவேரா க்ரோ ஆகுமா ஆகாதான்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். மற்ற பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வளர்க்குறதுக்கு நம்ம எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமோ சேம் அதே தான் இதுக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். நம்ம மற்றதுக்கு அதோட சீடு ஸ்டெம்மு அந்த மாதிரி தான் நான் வைப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஆலோவேரா கட் பண்ண மாதிரி நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் ஆலோவேரா கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் 2 இன்ச் உள்ளே வச்சுருக்கிறேன். நான் 8 to 10 ஆலோவேரா பீசஸை கட் பண்ணி வச்சுட்டு அதை தான் சாயிலில் இப்போ மண்ணில் வச்சிட்ருக்கிறேன். ஏன்னா எதுலையாவது ஒன்றுத்துலையாவது அதோட ரூட் க்ரோ ஆகும் இல்லைங்களா. ஏதாவது 1-2 ஃபெயிலியர் ஆனாலும் மற்றதில் க்ரோ ஆகும் இல்லைங்களா. இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் மெயினாக இது நான் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான அளவு சன்லைட் வர மாதிரி ஒரு பிளேஸில் தான் நான் வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணியை இப்போ நான் கொடுத்துருக்குறேன். இது நான் உங்களுக்கு ஒரு 10 days இல்லைன்னா 1 week அப்புறம் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 15 days நான் வச்சு 15 days கூட ஆனதுக்கப்புறமா தான் காட்டுறேன். இதுக்கு நான் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டீகம்போஸ் ஆகிடுச்சு. நான் 8 to 10 வச்சுருந்தேன் இல்லைங்களா. ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது வெறும் 4-5 தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். இது 15 days ஆனதுக்கப்புறமா தான் காட்டுறேன். ஒரு 1-2 தான் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருந்த ஆலோவேரா தான் இந்த ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சம் நார்மல் சைஸில் வச்சுருந்தது ரொம்ப டீகம்போஸ் ஸ்டேஜில் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி த்ரோ பண்ணிட்டேன். அதில் லைட்டாக 1-2 ரூட் இருந்துச்சு. ஆனால் அது க்ரோ ஆகாது. இருந்தும் இதில் பாருங்கள் லைட்டாக ஒயிட் கலர் ஒன்று ரூட் மாதிரி இருக்குது. இது எல்லாமே க்ரோ ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறைய சேனல்ஸில் பார்த்துருந்தேன் இந்த மெத்தடில் க்ரோ ஆகுது, ரூட் வந்துடுது, நிறைய கார்டன் ஃபார்மிங்கில் வைக்கிற மாதிரியெல்லாம். அது எல்லாமே சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா ஒன்றுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. இதெல்லாமே இப்போ நான் தூக்கி தான் போட போகிறேன். இதே மாதிரி ஃபேக்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு பிளான்ட் ரிசர்ச்சோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.